பிக் பாஸ் சீசன் 9ல் சோறு மாப்பு சோப்பு டாஸ்க்கு கடந்த வாரம் நடந்தது எல்லாருக்குமே தெரியும். இதில் ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸராக சாண்ட்ராவையும் அதே போல் திவ்யா கணேஷ் அவர்களையும் செலக்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஏன் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறீங்க அப்படின்னு கூட எல்லோரும் கேட்டிருக்காங்க. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது அதற்குண்டான காரணம் இவங்க 2 பேருமே ரொம்பவே கலாய்க்கிறது, அதுக்கப்புறம் மார்க் பண்ணுறது அப்படின்னு நிறைய விஷயங்களை பண்ணி வந்துட்டுருக்காங்க. ஏன்னா இவங்க விக்ரம ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டப்போ, உங்களுக்குலாம் டீசென்சி தெரியாதா, இங்கே தான் உட்காந்து சாப்பிடுவீங்களா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த இருவரையுமே இவங்க எப்படி ப்ளே பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கைட் பண்ணுறதுக்கு, அவங்க 2 பேரையுமே வாட்ச் பண்ணுறதுக்கு தான் பிக் பாஸ் விக்ரமையே சூஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ நீங்கள் அவரை மார்க் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன தானே நீங்கள் கிண்டல் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் அப்படின்னு மிகப்பெரிய அளவில் வருத்தெடுத்திருந்தார் பிக் பாஸ் இவங்க 2 பேரையும் அப்படின்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு அவங்க நடந்துக்கிட்டாங்க. அதே போல் தான் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, சாண்ட்ரானா ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸரை செலக்ட் பண்ணும்போது என்னையும் திவ்யாவையும் செலக்ட் பண்ண அப்படின்னு அவங்களுடைய கணவர் பிரஜினுக்கு இவங்க சிக்னல் கொடுத்துருந்தாங்க. அப்போ நீங்கள் தனியாக தான் விளையாடுறீங்க, ஒன்றா சேர்ந்து விளையாடலை அப்படின்னா பிரஜனுக்கிட்ட எதுக்கு இந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்கன்னு அவங்களுக்கு ஒரு டோஸ் விழுந்தது. அதற்கப்புறமாக நீங்கள் இருவருமே ரொம்பவே மார்க் பண்ணி வந்துட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி வந்துட்டுருக்காங்க. இவங்க எல்லாரையுமே கலாய்ச்சி வந்துட்டுருக்காங்க அப்படின்னு எல்லோருக்குமே தெரியுது. ஏன்னா நாங்கள் வெளியிலேருந்து பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி இப்போ எல்லோரும் கேள்வி கேட்டு வந்துட்டுருக்காங்க. எஃப்ஜி அவர்களை கூட இவங்க மார்க் பண்ணியிருந்தாங்க அப்படின்னும். அதையும் தாண்டி சாண்ட்ரா அவர்கள் நான் கனி கூட ஜெயிலுக்கு போக மாட்டேன், திவ்யா கூடனா ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்போ பிக் பாஸ் ஒரு விஷயத்த சொல்கிறாரு அப்படின்னா நீங்கள் அதை ஃபாலோ பண்ண மாட்டிங்களா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. ஆக மொத்தத்தில் உள்ளே இருக்கக்கூடிய எல்லாரையும் கிண்டல் பண்ணிக்கிட்டு கேலி செஞ்சுக்கிட்டு செய்யக்கூடிய எல்லா விதத்துலையும் ஏதாவது ஒரு குறையை கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டுருக்காங்க திவ்யாவும் சாண்ட்ராவும் அப்படின்னு இப்போ எல்லோரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த விஷயங்கள் சமூக வலைதளங்களில் ரொம்பவே வயலாக பரவி வந்துட்டுருக்கு. இந்த மாதிரிலாம் விளையாடுறாங்களே அப்படின்னு இப்போ எல்லோருமே சொல்லி வராங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படின்றத மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள்.